என்னதுங்க என்னது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஐஸ் வண்டி நிற்கிது. அதை பார்த்துட்டு ஐஸ்ன்னு கத்தின்னு வர்றாரு. என்னது சொல்ல ஐஸா? எங்கே ஐஸு? இங்கே பேர் ஐஸ் வண்டி. பிடி ஐஸ் வண்டியை பார்த்துட்டு ஐஸ்ன்னு கத்துது. ஐஸ் என்ன பட்டு பண்ணுற? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் கடாய் வந்து புடி உடச்சிக்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நூடுல்ஸ் கடாய் மட்டும்தான் இருக்குது, புடி இல்லை, உடச்சிக்கிச்சு. இப்போ நூடுல்ஸ் கடாய் வாங்கினாக்கா 300 ரூபா 350 ரூபா ஆகும். இதை வந்து சீவி இது உள்ளார வச்சு ஆணி அடிச்சிடுவேன் நானே. நீயே பண்ணுவியா? நானே பண்ணிவிடுவேன். என்னன்னாக்கா 350 ரூபா கொடுத்து வாங்கலாம் முடியாது. ஏன்னா ரொம்ப அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக போகுது வீட்டு ஃபேமிலியே. என்னன்னாக்கா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு பின்னாடி முதுகில் பேக் பெயின் வந்துடுச்சு. அதனால் வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கடையே போடுறதுனால எதுவுமே பண்ண முடியல. அந்த வாரத்தில் 1 நாள் 2 நாள் கடை போட்டு தான் அதுலேருந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு மற்ற கடன் கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அதனால் இந்த கடாயை மாற்ற முடியாததுனால நானே வந்து புடியை ரெடி பண்ணி போடுறேன். இந்த புடி வந்து சீவிட்டேன், கத்தியால் இப்படி சீவிட்டேன். இங்கே ஒரு ஆணி வச்சேனே, தோரி இந்த புடியை எடுத்து இது உள்ளார போட்டு நானே சரி பண்ணுறேன். ஓகே, என்ன பண்ணுறது? போட்ட பத்தல பட்டு ஆணி அடிக்கணுமே. அடிக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னா, இந்த கடாய் வந்து 6 மாசம் இருக்குமா? 6 மாசம் 1 வருஷம் ஆகுது. இந்த கடை ஆரம்பிச்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடாய். கடாய் வந்து தூக்கி கிண்டுறோம்ல, அது லைஃப் வராது, அது எப்பவுமே வராது. ஆணி வச்சு அடிக்க போறேன். 15-20 கடாய் மாற்றிருப்போம் இந்த ஒரு 7-8 வருஷத்தில். ஏன்னா ரைஸ் போட்டு தூக்கி அடிக்கிறோம்ல, அதில் வந்து கடாயெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறோன்னு அதான் இன்னைக்கு vlog. ஆமாம், சண்டேவில் இன்னைக்கு ஆள் கூட வரவே இல்லை. நான் ஒரே இல்லை, மோகன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு வராங்க? 2 மணிக்கு தான் வேலையை விட்டு வருவானா, லேட்டாக தான் வருவானா. கடாய் வேற, கடாய் போன வாரம் போட்டுக்கினே இருக்கும்போது ஆனால் கடைசியில் தான் அப்படியே புடி புட்டிச்சு. இது எத்தனை நாளைக்கு வரும் பட்ட? எதுடா இது அடிக்கிறியே? இதுவா? எத்தனை நாளைக்கு வருது அப்போ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மாசமாவே ரொம்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. பட்ஜெட் ரொம்ப, ஏன்னா கடை போடலை, அதனால தான் வந்து எங்களுக்கு இதுவாயிடுச்சு. ஆமாம், கடை போடவும் முடியல, ரொம்ப வலிக்குது. பின்னாடி ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கே வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் ஆகும். உண்மையாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வாரமும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஏன்னா என்னால் சுத்தமாக நிற்கவே முடியல. உட்காந்தாலும் இடுப்பு வலிக்குது, வண்டி ஓட்டினாலும் இடுப்பு வலிக்குது, நின்னாலும் இடுப்பு வலிக்குது. படுத்துக்கினே தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் தான் இப்போ ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. கடாய் ரெடி பண்ணிட்டேன். பட்டு இங்கே போய் பட்டு சரி, நான் கடைக்கு போட்டா கடைக்கு போகிறேன். மணி 2 ஆக போகுது. 2 ஆவல பட்டு 1:30 ஆகுது. 1:30 ஆகுதா? சரி விடு. இன்னைக்கு வந்து சண்டே, எதுவுமே ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? கீரை தான் ஸ்பெஷல். கீரை தான் ஸ்பெஷல். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, நான்வெஜ் செய்வோம். நீ எடுத்துட்டு வந்த சிக்கன்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? தொட்டுக்க செய்யணும்ட்டு நீ தான் அரக்கு பறக்க செய்யறதுக்குள்ளே சாப்பிட்ற. அப்ப நான் கடையில போய் வேலை செய்யணும்ல. சரி, நீ நைட்டுக்கு சாப்பிடு, செஞ்சு வைக்கிறேன். நைட் சாப்பிட்றேன். அப்புறம் நாங்கள் மீன் குழம்பு செஞ்சுருப்போம். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, நாளைக்கு கவுச்சி எதுவும் இருக்கக்கூடாது. சிக்கன் செஞ்சால் அன்னைக்கே ஆகிடும். மீன் குழம்பு நாளைக்கு இருக்கும்ல, அதனால் மீன் குழம்பு செய்யலை. ஆமாம், சிக்கன் மட்டும் வறுத்துருவேன். இப்போ வந்து பட்டு வந்து அர்ஜென்ட்டாக கடைக்கு போகணுன்ட்டு சாப்பிட்டு போகிறாங்க. நேற்று வச்ச ரசம் இது. ஆமாம், இது நீ செஞ்ச கீரை. ஆமாம், இந்த கீரை பேர்
கீரைக்கும் ரசத்துக்கும் தொட்டுக்கே இல்லை, பச்சை மிளகா தான் தொட்டுக்கா. நான் தரமாட்டேன், நான் செய்யறதுக்குள்ள நீ சாப்பிட்ற, நான் என்ன பண்ணுறேன்? பட் அவர் டைம் ஆகிடும்ல, கடையில் ஒரே வேலை செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, தேங்காய் அரைக்க ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உடச்சிக்கல்ல சால்னாக்கு. பட்டு இப்போ சாப்பிட்டு போனது தேங்காய் தான் அரைப்பேன். வச்சன் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும். ஆமாம், அம்மா எல்லாருமே கொஞ்சம் வச்சனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சரி சீக்கிரம் சாப்பிடு. சரி நான் கடைக்கு போய் வரட்டா? நீ சாப்பிடுன்னா? சரி பாய். பட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் ரெடியாக அரிஞ்சு வச்சுட்டேன் சால்னாக்கு, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சனே. இந்த மாதிரிலாம் கிட்டலாம் போய் பேசக்கூடாது, இங்கேவா. ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு போயிட்டு வந்துட்டு என்கிட்ட ஃபோன் இல்லை. அப்போ ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் வந்து ஃபோன் வந்து கொடுத்துட்டு போனாங்க. பட்டு வரல போல். ஸோ பட்டு வந்து கடைக்கு போயிட்டாங்களா. இதோட நைட்டு வந்து 11-12 ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், ஈவினிங் ஆகிடுச்சி. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போகணும். நான் என்ன அரைச்சி எடுத்துகிட்டு போகணுன்னா பெப்பர். ஸோ மெயினாக ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்து பெப்பரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அது இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த பெப்பர் வந்து எப்பவுமே வந்து பட்டு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. நான் இங்கே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ நான் போகணுமா இல்லை யார்கிட்ட கொடுத்து அனுப்புறதா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து கடையில் வந்து ஹெல்ப்புக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ பட்டு வந்து என்னை வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ வந்து தம்பியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ற, கேமரா மறைக்கிறீங்க. இங்கே வா. இவர் வந்து அவங்க ஆயா வீட்டுக்கு போயிருந்தாரா. போயிட்டு வரக்குள்ள நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கார், பாத் பண்ணிட்டு. ஏன்னா ஐஸ் சாப்பிட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாத் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆயா. ஹாய் சொல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்ன பண்ணுறான்னா, எங்கே வண்டி சத்தம், எங்கே ஒரு ஆர்னு, எங்கே ஒரு அந்த பான் அந்த ஐஸ் வண்டிலாம் வரும்ல, அது மாதிரி எந்த சத்தம் கேட்டாலும் ஓடி போய் கேட்டார் நின்றுட்டு மம்மு ஐஸுன்ட்டு ஓடுறான் வண்டி பின்னாடி. இப்போ வந்து அந்த பழைய இரும்பு ஜாமான்லாம் அந்த வண்டி வரும் இல்லையா, அந்த வண்டி இப்போ போச்சு. உடனே மம்முன்றாரு இவர். மம்மு வண்டி போயிடுச்சா? மம்மு. எந்த வண்டி பார்த்தாலும் இவருக்கு வந்து மம்மு வண்டி. அது வந்து ஏன்னா மம்மு வண்டினா வந்து வீட்டாண்ட வந்து ஒரு பிஸ்கெட்லாம் வரும், பிஸ்கெட்டு கேக்லாம் சொல்லிட்டு ஒரு டெம்போவில் ஒரு வண்டியில் அது மாதிரி வாங்கியிருக்கேன் நான் இவனுக்கு. ஸோ அதனால் அதே மைண்ட் செட், அந்த மம்மு வண்டி தான் எப்போ பார்த்தாலும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட அதை அரைச்சி அப்போ கடை கொடுத்து அனுப்பணும். இது பெப்பர், இது மிளகு. என்னது இது? மிளகு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். பட்டு வந்து கடைக்கு போயிட்டாங்க. ஸோ பட்டு கடைக்கு போயிட்டு இது ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு வரத்துக்குள்ளே அந்த ஆஃப் அன் ஹவர் கேப்பில் எங்கள் தெருவே மாறிடுச்சு. இங்கே வா, எப்படி மாறிடுச்சுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. காலையில் மதியம் நல்லா இருந்த ஸ்ட்ரீட்டு ஈவினிங் டோட்டலாக மாறிடுச்சு. எங்கெங்கே அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இதுவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு வாசலை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ளீன் பண்ணியிருக்காங்க தான் அழகாக, இருந்தாலும் எங்கள் வீடு வாசல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நான் என்ன பண்ணியிருக்கேன், மரம் எடுத்து மண்ணெல்லாம் தள்ளி கொஞ்சம் வாசல் அழகாக பண்ணியிருக்கேன். தண்ணி தெளித்து கோலம் போட்டிருக்கேன் இப்போ நான் ஈவினிங்கில். பொறுமையாக இருங்க. பட்டு வந்து நடந்து போயிருக்காங்க வண்டியை விட்டுட்டு. ஏன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல, அப்பப்போ உதைக்கணுமேன்னு சொல்லிட்டு வண்டியை விட்டுட்டே போயிருக்காங்க. அப்புறமா வந்து எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் ஸ்ட்ரீட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவசரமாக இந்த விரவெல்லாம் எடுத்து போட சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் தனியாக தான் எடுத்து போட்டேன். பட்டு வந்து கடைக்கு போயிட்டாங்களா. ஸோ இங்கே இருந்த விறகு மட்டை எல்லாத்தையும் தூக்கி அந்த சைடு போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கள் ஸ்ட்ரீட் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல, ரோடு போட போகிறாங்களா இல்லை ரோடை க்ளீன் பண்ணணும்னு பண்ணாங்களான்னு தெரியல. ஒரு வகையில் எங்களுக்கு நல்லதாக போச்சு, ஏன்னா பூச்சி போட்டுலாம் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. தெருவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது, க்ளீனாக அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு கொரோனா எங்களுக்கு இங்கே பாருங்கள், வீட்டாண்ட இருந்த செம்பருத்தி செடியை தூக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் எதிரில் வந்து இந்த செடி தான் ஒன்று அழகாக இருக்கும், அதை எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், கஷ்டமாக போயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் வேறு எந்த செடியுமே இல்லை.
வீட்டு வாசலில் இந்த ஒரே ஒரு செம்பருத்தி செடி தான் இருந்தது. அதுவும் வந்து தூக்கணும்னு சொல்லிட்டாங்களா, அதனால் எடுத்துட்டாங்க அந்த செடியை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு ஸ்ட்ரீட். ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா இது தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இது கண்டிப்பாக துளுக்கும்னு நினைக்கிறேன். நான் தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன் சாயங்காலம் பெருக்குக்குள்ளே தண்ணி தெளிச்சேன்ல, அப்போ இதுக்கும் நான் நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். இது கண்டிப்பாக துளுத்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறையாவது விடுங்கன்னு சொன்னேன் நான். வேரை விட்டுருக்காங்க. ஏன்னா பெருசாக வளர்ந்ததுனால வேர் கண்டிப்பாக இருக்கும்னாங்க. கண்டிப்பாக துளுத்து வருமா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னாங்களா. சரி துளுத்து வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, அது கண்டிப்பாக துளுத்து வரும். ஏன்னா மெயினாக வந்து இவன் விளையாடுறதுக்கு பூச்சி போட்டுலாம் இருக்கும்னு பயந்துக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால இவர் ஜாலியாக விளையாடுறாரு. இப்படி போனேன். ஏன்னா இவன் வந்து இங்கே வெளியில் வந்து விளையாடினானா இங்கே ஃபுல்லாக அப்படியே பொந்தா எப்படின்னா அடிச்சிட்டு இருக்கும் செடிலாம். இப்போ அழகாக இருக்குது. அடிக்கூடாதுன்ட்டு அவர் வந்து அடிக்க போகிறாரா, பயமுத்துறாரு. அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான். அடித்தேன்னா அம்மா அடிச்சிருவேன். இங்கே பாய் சொல்லு எல்லாருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி சண்டே வ்ளாக். ஆக்சுவலாக கடைக்கு வந்து நான் போக மாட்டேன். ஏன்னா வந்து அங்கே வந்து ஆள் வந்திருக்காங்க வேலைக்கு. அதனால் வந்து பட்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நீ வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு. அதனால் என்னை வந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது கடைக்கு போயிட்டு. ஒருவேளை நான் கடைக்கு போயிருந்தேன்னா அங்கே போயிட்டு வீடியோ நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன். பட்டும் வந்து கடையில் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து சண்டே வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும். நாங்கள் வந்து எப்பவுமே வந்து சண்டே வந்து லீவ் விட மாட்டோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் லீவ் விடுவோம். ஏன்னா சண்டே வந்து எல்லோரும் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் சண்டே மட்டும்தான் நாங்கள் ஹோட்டல் கடையை பொறுத்த வரைக்கும் சண்டே மட்டும்தான் பிஸியாக இருப்பாங்க. ஒழுங்காக இங்கே வந்து உட்காரேன்ட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ எல்லாருக்குமே வந்து இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் வந்து நாளைக்கு வந்து நாங்கள் சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் வரும். அதனால தான் இன்றைக்கே விஷ் பண்ணிட்டேன். அட்வான்ஸாக விஷ் பண்ணாமல் இன்றைக்கே உங்களுக்கு விஷ் பண்ணிட்டேன். இங்கே உட்கார், இங்கே வா. நீ தான் நாளைக்கு குட்டி கிருஷ்ணர். எல்லாருக்கும் பாய் சொல்லு எல்லாருக்கும். ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. நாளைக்கு கண்டிப்பாக வந்து அவங்க ஆயா வந்துடுவாங்க. ஸோ நாளைக்கு வந்து அம்மாவை பார்க்கலாம் நாளைய வீடியோவில். பாய்.